அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கிடைக்குங்க ஐயா. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடக்கூடாது என்பதற்காக எத்தனை கிடுக்குப்பிடி போட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளையார் செய்கிற இடத்துல பிரச்சனை, பிள்ளையார் செஞ்சா விற்கிற இடத்துல பிரச்சனை, பிள்ளையார ஒருவேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை. 2021 அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போட்டோ போடுறாரு, கையில பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்காரு. அது திக காரங்களாம் கேட்கறாங்க, எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில பிடிக்கலாம்? அது உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு, இல்ல வீட்டில் ஒரு பொம்மை கொடுத்தாங்க, அதனால வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த போட்டோ தான் ட்விட்டர்ல வந்துச்சு. ஸோ அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம். இது எப்படின்னா, துர்காமா பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோயிலுக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்து மேலே வர நமக்கு தான் கொஞ்சம் எமோஷனலுங்களே. தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனால நம்ம இதயத்தில் தான் யோசிப்போம், மூலையில் யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப நல்லவங்க எப்பவுமே இதயத்தில் யோசிப்பாங்க. என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அப்போ அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு. இந்த அம்மா கரெக்டாக மாதம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க. எங்கள் குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது, நாங்கள் கடவுளுக்கு ஆதரவான குடும்பம். திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர் பாபுனுடைய தாடியும் அதிகரிக்கும். நல்லா உத்துப்பாரு. திடீர்னு அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு தாடி வச்சுட்டு வருவார். அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம். சேகர் பாபு அவர்களுடைய தாடி பெருசா இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க, உடனே சபரிமலை கிளம்பி போயிடுவார். இதையெல்லாம் இந்த பம்மாத்து வேலை, இந்த ஏமாத்துற வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பது தான் நமக்கு பிரச்சனை. நம்ம நல்லவர்களாக இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு. இந்த 5வது ஆண்டு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா, போனா போங்கடா, மறுபடியும் தப்பு பண்ணாதாங்கடான்னு நம்ம ஓட்டு போட்டு திரும்ப கொண்டு வந்துடுறோம் சில நேரத்தில். இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும்போது ஒரு 10 விஷயத்தை யோசிச்சு தான் ஓட்டு போடுவீங்க. அதுல முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அன்போடு வேண்டும். ஆமா, கல்வி, வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம். அதில் இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அன்பு சொந்தங்கள்.